ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மீல் மேக்கர் கீமா மசாலா செய்ய போகிறோங்க. நான் 150 கிராம் மீல் மேக்கர் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு துண்டு பட்டை, 5 கிராம்பு, பொடியை கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. பொடியை கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நான் சுடு தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போது அந்த மசாலா வேகிறதுக்குள்ளே இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாங்க. மீல் மேக்கரெல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கீமாக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச மீல் மேக்கரை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்தாச்சுங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வேக விடலாங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சமாக குடமிளகா எடுத்துருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் லோ ஃப்ளேமில். இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகா சேர்த்து செய்யும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ மூடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மீல் மேக்கர் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. கம்மன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.